நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். இப்படி கத்தி பேசினாப்புல நீங்க திரைத்துறையிலிருந்து வரல அப்படின்ற மாதிரி மக்கள் ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் மக்களை சந்தித்தேன், ரசிகர்களை சந்திக்கலன்னு. அப்போ என்ன காரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதவிட்டான் பூரா. அன்னைக்கு தம்பி படத்தில் சொன்னது அந்த மைக்கு, ஆனால் டிசைனில் வச்சுருக்கிறது நம்ம மைக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ரசிகர் கூட்டம் தேவையில்லையானே? இல்லை, மக்களை சந்தித்தேன், மக்கள்கிட்ட இருந்தால் பேசுவாங்க. என்னை பார்க்குறவங்க பூரா ரசிகர் கூட்டம் கிடையாது, லட்சிய கூட்டம். உங்களுடைய லட்சியம் தான் என்ன? மாடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, பேசும் திறனற்ற உயிர்களுக்கு உயிர் கொடுப்போம், நம்மதே அவங்களுக்கு எல்லாமே இருப்போம்ன்றீங்க. சரி, ஓகே, அதை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கலாம்னா அடுத்த மேடையில் என்ன சொல்கிறீங்க? ஒரு நல்ல உடம்பு ஏற்றணுமா, 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி சாப்பிடு, நல்லா உடம்பு ஏறும். இதுதான் உங்களுடைய லட்சியமா? ஒரு பதிவில் என்ன சொல்கிறீங்க? 26 என் தம்பி வரான், என் தம்பி விஜய் தான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. அதே இன்னொரு மக்கள் சந்திப்பில் என்ன சொல்கிறீங்க? உன்னை வாணி யார் வெத்தலா வச்சு கூப்பிட்டதுன்றீங்க. இதில் தான் உங்களுடைய லட்சியம், கொள்கையெல்லாம் நிலச்சிருக்கு. அன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சுடுகாட்டில் இருந்தால் வெற்றிட இருக்குன்னீங்க. அஜித் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்கள் முறவாசம் செய்கிற கடை இருக்கோம்னீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? என்னுடைய அன்பு சகோதரர் அஜித் அவர்களும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும்ன்றீங்க. இதுதான் உங்களுடைய லட்சியம், உங்களோட கொள்கைனே. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. முதல்ல உங்க வார்த்தையில உங்களுடைய லட்சியத்துல நீங்க ஸ்டாண்டர்ட் ஆயிருங்க. அப்புறம் எங்களுடைய கட்சி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் என்ன இருக்குன்றதை நாங்க பாத்துக்கிறோம்.